சத சதனே அந்த இறம படுத்து எந்திரிச்சு காலையில் எழுப்புனா என்ன ஒரு இருக்குது வாழலாம் அந்த சேத்தம். Hello guys, good morning, welcome to my another new vlog. Guys, actually என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நாங்கள் கலவை போட்டுட்ருக்கோம். கலவை எதுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த கலவெல்லாம் கொட்டி கலந்து இங்கே பாருங்க, இங்கெல்லாம் கல் அடிக்க வச்சிருக்கா. கைஸ் இந்த இதெல்லாம் வந்து எதுக்காக இந்த கல்லெல்லாம் இப்படி கொட்டி போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாடு வந்து மழை பெஞ்சா அந்த இடத்துல வந்து குழியாயிருது. அதாவது மாடு வந்து சுற்றி வட்ட அடிச்சுக்கிட்டே இருக்கும்ல, அது வந்து குழியாயிருது. அடிக்கடி குழியாகிட்டே இருக்கிறதுனால தண்ணி தேங்கி நின்றுது. அப்புறமேட்டு கொசுலாம் அதிகமாக வந்துடுது. மாட்டையும் கிடைக்குது, பத்தாத்துக்கு எங்கேயும் சேர்த்து கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாடு வந்து தீனி போட்டால் வந்து தண்ணியில் தான் இருக்கும். அதாவது மழை பெஞ்சிட்டா தீனி எந்த இடத்துலையுமே போட முடியாது. போட்டால் தண்ணியில் வந்து மாடு கிளச்சி விட்ரும். ஸோ மாட்டுக்கும் வயிறு நம்பாது. அதனால் வந்து இப்படி நாங்கள் வந்து எப்படின்னா இப்படி வட்டம் கொஞ்சமாக குழி பறித்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அது வந்து அப்போ வந்து கொஞ்சம் அவசரத்தில் போட்டிருந்தோம். இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுச்சு. இப்போ அதை வந்து ப்ராப்பராக வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ப்ராப்பராக இப்போ வந்து போட்டோமா ஓரளவுக்கு ஃபிட் ஆகிரும். இன்னும் மழை வந்தால் மாடும் ஓரளவுக்கு மழையில் நனையும். பட் இருந்தாலும் கீழே வந்து படுக்கும்போது ஓரளவுக்கு நல்லா படுத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். தீனி சாப்பிடும்போது தீனி வந்து குழியில் தேங்கி நிற்கிற தண்ணியில் போய் தீனி விழுவாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, சிமெண்ட்டு 10 சட்டி போட்டுக்கிறேன். 6 சட்டிக்கு 10 சட்டி. ஏதோ ஒன்று அரை மூட்டையா? கம்மியாக மீதி எல்லா மாட்டுக்கும் போடணுமே. மீதி எல்லா மாட்டுக்கும் போடணுமே. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் உடையாது இருக்கும். நீ ஓட்ட ஜாதி படுத்துக்கிறியாது, நான் ஓட்டலையே படுக்குது பாங்கல்ல. தூக்க சொன்னா கூட தூக்கிருப்போமா? ஏமா இவ்வளோ இதுக்கு அரை மூட்டை சிமெண்ட் போட்டால் எங்கம்மா வீடு கட்டுறீங்களா? எப்படிமா கட்டுவாங்க இவ்வளோக்கு இதுக்கு அரை சிமெண்ட்? சட்டிக்கு ஒரு மூட்டை போடுவோம் தானே சார். நீ நாலு இதுக்கு ஒரு மூட்டை போடுறோம். 10 சட்டி சட்டி கொட்டுட்டா நிமிஷாண்டு பண்ணு 14. ஆட்டி நீ என்ன தான் பில்லு போட்டீங்கன்னா ஆடு கத்திக்கிட்டே தான் இருக்குது. அந்த குட்டியை வந்து கையில் பிடிச்சிக்க, நீ ஆட்டை ஓட்டிட்டு போயிரு. செத்து போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓட்டிட்டே போ, கத்திக்கிட்டே இருக்குது. இந்த ஆடு ஏமா கத்திக்கிட்டே ஆய ஓட்டு போசனா ஓட்டு போக மாட்டேங்குது. போதுமா? அதே தண்ணியில் ஆட்டுப்பா. சீக்கிரமா ஆட்டு. மணி 4 ஆச்சு. 4:30 தண்ணி கட்டணும். அங்கெல்லாம் எதுக்குமா தள்ளி விட்ற? பட்டப்ப போடு. மீதியாக தான் நம்ம குழி தள்ளிக்கலாம். தண்ணி கொண்டாட்டா? சீக்கிரம் ஆடாடே, 4 மணி ஆயிடுச்சு. பால் பீச்சணும். சீக்கிரம் வா. போதுமா? கேஸ் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எப்படி கறவைலாம் இது கலவையெல்லாம் உங்களுக்கு போட தெரியுமான்னு. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து நிறைய வேலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. களவெட்டுற வேலை, கார வேலை, ரெண்டுக்கு பேஸ்மெண்ட் போடுறது, சிட்டால் வேலைலாம் போய்க்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் நமக்கு எல்லா வேலையும் கைக்கு அத்துப்படி பண்ணிக்கலாம். கரைச்சி அங்கே எடுத்து ஊற்றி போட்டு நைஸ் பண்ணால் வேலை முடிச்சு. அப்புறம் காஞ்சிச்சுன்னா யாருமா ஓரளவுக்கு நல்லா படுத்துக்கும். மம்டி எடுத்து வராதம்மா காட்டிலேருந்தே? புல்லு எடுத்துட்டு மம்டி எடுத்துட்டோம். புல்லு எடுத்துட்டு வந்தியா? போச்சு எல்லாம் கீழே போகுது. முன்னே நம்ம ஒழுங்காக போட்டிருக்கணுமா? அவசரமாக போட்டு தான் இப்போ 2 வேலை. அப்பா ஒரு நின்றுட்டு ஆட்டோ போச பாரு, அங்கே பாரு எந்திரிச்சு நின்றுட்டு ஆட்டுது. போதுமா அம்மா? ஆட்டுப்பா லேட்டாச்சு. இன்னொத்தம்பா
எங்கள் வீட்டு ட்ராகன்ஸ்லாம் பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு. நச்சாட்டினதுக்கப்புறம் அந்த நச்செல்லாம் தின்னுட்டு இருக்குது. டேய் ட்ராகன் கோழியில் இருந்தால் ட்ராகன் இருந்துச்சுன்னு ஒரு தியரி இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இப்போ நம்ம வேறு சட்டை மாற்றிக்குவோம். டிஷர்ட்டு எதாவது மாற்றணும்னு கேட்டிங்களா? இப்போ கலவை போடுறோம்ல, அதனால் கொஞ்சம் கரவெல்லாம் மேலே ஆச்சுன்னா அழுக்காகும். இது வந்து அழுக்கு சட்டை தான். 2 நாளைக்கு முன்னாடி போட்ட சட்டை கழட்டி போட்ட சட்டை துவைக்கல. ஸோ அதை வந்து அதே போட்டுட்டு நம்ம வேலை செய்வோம். கைஸ் இந்த கல்லுலாம் ப்ராப்பராக அடிக்க வச்சது யார் தெரியுமா? இட்ஸ் மீ தினேஷ். நல்லா ப்ராப்பராக அடிக்க வச்சு இதுக்கு முன்னாடி போட்டது தான் 2 வேலையே போச்சு. இது மாதிரி போட்டது ப்ராப்பராக போட மாட்டோம். அது வந்து மாடு மழை பெஞ்சு வச்சு மேய்ச்சி உடஞ்சி போச்சு. இதனாச்சும் ப்ராப்பராக போடுவோம். மாடு இல்லை இறமை. மாட்டுக்கு போட்டது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோதான். கலவை போடும்போது வீடியோ யாரும் எடுக்க மாட்டாங்க. நாம் தான் டெய்லி நம்ம விளாக்கு நாம் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் கலவை போட்டு முடிச்சுட்டு காமிப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நடுவில் காமிக்கிறேன். இப்போ இது கிட்டே இல்லைன்னா நீ போனத்தையும் சாச்சி போடும். அது போனத்தையும் அந்தாண்ட போனத்தையும் இந்தாண்ட கண்ணு தூக்கி தாச்சி போடுது தண்ணியை. ஃபஸ்ட்டு எல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சலசாதனை ஊற்றுமா, அப்போ தான் நல்லா பிடிக்கும் காரை. அந்த கல்லுக்கெல்லாம் தண்ணி இன்னும் ஊற்றணும். இப்போ ஈரமாக இருந்தால் தான் நல்லா பிடிக்கும். நான் ஊற்றிருக்கிறேன், மறுபடியும் ஊற்று. இந்த குடத்துல இதில் ஊற்று பக்கெட்டில் ஊற்று. பக்கெட்டில் ஊற்றுமா பக்கெட்டில் ஊற்றுமா. நான் சாணி வடிக்கடி கீழே வந்துருக்குமா. போதும் இந்த தெய்வத்தை இந்த குடிக்கு. ஓகே ஆல்ரைட். கலவை போடலாமா? நீ எடுத்து கொட்டா, நான் பூசிக்கிறேன். தண்ணி ஊற்றி அங்கே கலக்கணா கீழே போகணும். தண்ணி ஊற்றி கரண்டியில் கலக்கி விடு. நல்லா கலக்கடா. கரண்டி சுற்றி விட்டு இந்த அண்ணா ஒரு சந்தலை அடிச்சு விட்டா போகுது. அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் சாமி. அங்கே போடு. அப்படியே மோந்து ஊற்ற வேண்டியதானுமா? ஒரு பக்கமாக வந்து ஊற்றினா தான் நான் அடிச்சு விடுவேன். கீழே சிமெண்ட் பால் போகுது தம்பி. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று. அப்போ தான் கலவுக்குள்ளே கல்லுக்குள்ளே இறங்கினா தானே கல் பேராத இருக்கும். பத்தலனா போட்டு தரேன். தெரியும். சிமெண்ட் வாங்குறது காசு வச்சுக்கிறியா? வாங்கித்தான் ஆகணும். சிமெண்ட் மூட்டை 450 ரூபாய்க்கு விற்கிது. கொஞ்சமாக விற்கிது. நல்லா உள்ள தள்ளி விட்டு நல்லா அடிச்சு விடு. இந்த இடத்தெல்லாம் பிடிச்சிக்குமா? எல்லாமே பிடிச்சிக்கும். கரண்டியில் ஒரு தேய்ச்சி விட்டு மண்ணை உள்ள சுற்றியும் தள்ளி விடு. அதை அடிச்சு பாரு. விளக்கு மாற்ற அது மாரி பத்துங்க. அப்படி அதெல்லாம் அடிக்க முடியல. உனக்கு அடிக்க தெரியல. எனக்கு அடிக்க தெரியல. அப்படி அடிக்காதம்மா. வேண்டாம். குடி பெரியுது. எங்கே பெரியுது? போதுமா? இந்த கத்திராட்டை கொண்டு போய் எங்கேயோ காட்டுக்குள்ள விட்டு வந்துடணும். ஆட்டோட ஆடு ஓட்டிட்டு போனா தான் நமக்கு அது கத்தாது. சரி தேவையில்ல. மழை வரங்காட்டி அதை போட்டு விட்டு சுற்றி மண்ணை எடுத்து ஒரு படுதா போட்டு முடிச்சு டீ வைப்பா. மழை வந்து எங்கே என்ன கௌதம் வீட்லையும் கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா கலவையும் போட்டு முடிச்சிட்டோம். கடைசியாக மழை வந்துருச்சு. அப்புறம் படுதா மூடி வச்சுக்கிறோம். நீ எதுக்கு ஆடு விட்டு போய் ஓட்டு வந்த? நீ வந்ததுனால தான் மழை வந்துருச்சு. ஐயா போதுமா மழை? அது பாத்துருமா சதனே அந்த இறம படுத்து எழுந்திரிச்சு காலையில் எழுப்புனா என்ன ஒரு இருக்குது வாழலாம் சேத்தம்.
அதுக்காக தான் இது போட்டேன். படுதா போட்டுக்கிறோமா கைஸ் மழை வந்துச்சு, படுதா போட்டு சேஃப் பண்ணிக்கிறோம். காலைல பார்த்தா தான் தெரியும், படுதா எடுத்து பார்த்தாலும் உள்ள தண்ணி போயிருக்குது. போட்ட காரையெல்லாம் வேஸ்ட் ஆயிருமான்னு பயமாகுது. ஆ இங்கே பேர் எவ்வளோ தண்ணி பேர் படுதா கடியா? ஆ இல்லை எல்லா இடத்துலையும் தண்ணி பூந்துருச்சு. இப்போ தண்ணி என்ன பண்ணுறது? பேசாம ஊடு வலிக்கு துணி போட்டு எடுத்துக்கலாமா? அப்படியே வச்சு உறிஞ்சு போயிடாத. வர துணி வேணா போட்டா சாக்கு போட்டா வேணா தண்ணி உறிஞ்சு போடுங்க. மழை வராது எடுத்துட்டுலாம் சொன்னா கேளு. மழையெல்லாம் வராதுக்காதுலடா. இந்த ஆண்டக்கு தம்பி என்ன இந்த ஆண்டக்குது? மழை வராதயா, சூரியன் பாரு எப்படி தெரியுது. இப்ப மாடு கட்டு ஒரு வரைனாச்சும் போடணும். மேங்கிட்ட எடுத்து விட்டுறலாம், அப்பதான் உணரும். அறுத்தாந்தாலும் அறுத்தான் நான் கூட போய் அறுத்துக்கிறேன். மழைக்கு கொஞ்சம் இதமா சூடா சுவையா டீ வச்சுதான் பார்க்கலாம். போய் சக்கரை வாங்கிட்ட காசி. இங்க பாரு, உன்னோட வீக்னஸ் பாயிண்ட் எனக்கு தெரியும் கௌசி. இங்க வந்து பாரு, போச்சு பூ நான் கடி வந்துருச்சு. வா போய் அந்த தண்ணியெல்லாம் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். தண்ணி அரை சட்டி இன்னும் போடுங்க. வா, அது இருக்கிற தண்ணி புளிஞ்சு வெளியே ஊற்றலாம். வா, தண்ணி உரிய மாட்டேங்குது. மழை வருமா? என்ன போட்டா தண்ணி உரியும்? சாக்கு போடு. அந்த சாக்கு எடுத்துரும். போடு. போடு. அம்மா அவனே உடச்சுட்டான். எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கிறது தான் பரவாயில்ல, கரையாம இருக்கணும். அம்மா அதெல்லாம் அப்பதான்டா ஒட்ட படிச்சுட்டான் பண்டாது அப்படின்னு அப்பா சொல்லும். எனக்கு என்ன அப்பா தான் எடுக்க சொன்னிச்சு. அப்பா வந்து அது மேலேயே படுத்துக்கும். அம்மா எப்படி மழை நிறையா வந்தா? எப்படி பறந்தா? நான் 6 மணிக்கு வந்தேன். சத்தியமான் மாதிரி பறந்து வந்தேன். அம்மா அப்படியே அந்த டீ மட்டும் எடுத்தாமோ ப்ளீஸ். அம்மா டீ எனக்கு கொஞ்சமா சரித்திரத்தில் காலடி தனத்தை பச்சிருச்சு. ஒரு மூட்டை எடுத்தா நாட்டு மாட்டுக்கும் கண்ணு குட்டிக்கும் போடுறோம். இதுக்கே மழை வந்து எல்லாம் கரைச்சிட்டு போயிட மாட்டேங்குது. அதெல்லாம் பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் எனக்கு உட்காந்து. அதெல்லாம் போகாதா? கட்டாய் இருந்து போயிருக்கா? கோழி காலத்துக்கு எங்கேனாச்சும் பதுங்குதா? ஏமா அடியே எவ்வளோ கல் போட்டுக்கிறான், பதுங்குமா? காரதா இப்போ உளுந்துக்குது, அது மாதிரி அவன் காரம் உழுகுதான். இது வெள்ளாடு போட்டு பேஞ்சே பெற மாட்டேங்குது. இது வித்துக்கால் போட்டு வெள்ளாடு அதில் காலை வைக்காது, ஏறமாக்குது இல்லை. ரசத்தை உப்பே வரைக்கிறோமா? ஆமாம் தானே. அம்மையா சோர்த்திங்காமல் தூங்கி போயிட்டா. அதுதான் கட்டப்படுத்த வச்சு தூங்க வச்சுக்கிறேன். இங்கே பாரு, அம்மு கொரட்டையே பாரு. ஏன் ஃபோனை கிட்ட ஓடனோட தொட்ட விட மாட்டேங்கிறா? கௌசி அம்மு 2 பேருமா? அப்போ சித்தப்பா கூட. கைஸ் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் ப்ளஸ் ரசம் ப்ளஸ் நல்ல சோறு. கைஸ் என்னோட vlog நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட vlog எப்படி இருந்துச்சுன்னு. அப்போ தான் நான் என்னென்னா டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். என்னோட vlog-ஆக இருக்கட்டும், என்னோட vlogging ஸ்டைலாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்டிப்பாக டே பை டே கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக உங்களுக்காக, கண்டிப்பாக எனக்காக, கண்டிப்பாக நான் டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக என்னோட vlog பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு vlog-ல பார்க்கலாம். பை.